திருமணம்ன்றாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே ஏன் சார் டைவர்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபேமிலி கோர்ட்டில் அவ்வளோ கேசஸ் இருக்கான். திருமணம் பல கோடி ரூபாயில் செலவு பண்ணுறாங்க, பார்த்தா ஒரு வருஷத்தில் பார்த்தா டைவர்ஸில் இருக்கிறாங்க சார். முனிவர்கள் கொடுத்துருக்க பொருத்தங்கள் வந்து 36 பொருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஜாதகத்தில் 36 பொருத்தம் இருக்கணுன்றாரு. 2 மனங்கள் ஒன்றாக இருக்கணும், 2 உடல்களில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒன்றா இருக்கணும், 2 பேர் ஹார்மோன்ஸ் ஒன்றா இருக்கணும். இதை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க மூதாதையர். பொண்ணுக்கு வயதாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணோம். 2 உறவினர்கள் கேட்குறாங்க ஏன் பண்ணலன்னு. 3வது வந்து அந்த மாப்பிள்ளை வீடு ரொம்ப வசதியான வீடு. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா சார்? இது மாதிரி ஹியூமன் மேடு மிஸ்டேக்கினால தான் திருமணங்கள் முறிவு ஏற்படுது. ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சார்பாக மீண்டும் எங்களுடைய ஆன்மீக அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல் பதிவுகளில் உங்களை வரவேற்கிறோம். இந்த 2-3 எபிசோடை நாங்கள் எங்களுடைய உறவுகளுடைய கேள்விகளுக்கு பதிலாக தான் சொல்லிட்டு வரோம். அதில் வந்து இப்போ வந்து கேள்விகளை செலக்ட் பண்ணி கொடுத்த எங்களுடைய குழுவில் வந்து முக்கியமாக ஒரு கேள்வியை முன்னாடி வச்சுருக்காங்க. இது பல பேர் கேட்டிருக்கனால குறிப்பிட்டு ஒரு நபர் என்னால் சொல்ல முடியல. இதுவே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமான டாபிக் தான். ஃபஸ்ட்டு திருமணம்ன்றாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே ஏன் சார் டைவர்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி எனக்கு என்னுடைய ஜிவி கம்யூனிகேஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எடுத்து கொடுத்தோன்னே இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணும்போது எஸ், டிவோர்ஸ் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வழக்கு அறிஞர் நண்பர்கள்ட்ட கேட்டேன். நிரம்பி வழியுதுன்றார் அவர். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு 2-3 ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார் ஹைகோர்ட்லேருந்து. ஃபேமிலி கோர்ட்டில் அவ்வளோ கேசஸ் இருக்கான். சரி, திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த நண்பர்களாக இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டேன். சார், நீங்கள் கேட்குறதுக்கு என்ன ஒரு நியாயமான கேள்வி தான் சார். ப்ராக்டிக்கலாகவே வந்து திருமணம் பல கோடி ரூபாயில் செலவு பண்ணுறாங்க, பார்த்தா ஒரு வருஷத்தில் பார்த்தா டைவர்ஸில் இருக்கிறாங்க சார்ன்றாங்க. சரி, ஆக வந்து இன்றைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பிரச்சனை காரணமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் ஜீவநாடியில் எடுத்து பார்த்தேன். என்னுடைய அகஸ்தியர் ஓலை நாடி படிக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் கேட்டேன். அவங்களும் இதை வந்து கன்கர் பண்ணுங்க, எஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ஜீவநாடிக்கு வர்றதும் அகஸ்தியர் நாடிக்கு வர்றதும் எப்படின்னு கேட்டால் டைவர்ஸ் ரேஞ்சில் தான் வருது. ஒன்றா டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கும்போது வருது. இங்கே தான் வந்து தான் அது டைவர்ஸ் ஆகுமா டைவர்ஸ் ஆகாதான்னு செய்தித்தாள்களில் படிக்கும்போதும் அந்த மாதிரி தான் வருது. திருமணம் அப்படின்றது மனித குலத்துக்கு இன்றியமையாத ஒரு சமாச்சாரம். திருமணத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் முனிவர்கள் கொடுத்துருக்க பொருத்தங்கள் வந்து 36 பொருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஜாதகத்தில் 36 பொருத்தம் இருக்கணுன்றார். 36 பொருத்தம் ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டார். அந்த 36ல் குறைஞ்சபட்சம் ஒரு 28-30 இருந்தால் தான் உத்தமன்றார். இந்த பொருத்தம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய 2 மகள்களுக்கு மூத்த மகள் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஜாதகம் அனுப்புகிறாரு. அந்த பெண்ணோட ஜாதகமும் அந்த வந்த ஜாதகமும் சுத்தமாக பொருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நான் சொன்னால் அவர் என்கிட்ட கோச்சிக்கிறார், என்கிட்ட வாதாடுறாரு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்களா சார்னாரு. இல்லை சார், நான் என்னுடைய வெர்டிக்டை எழுதியே கொடுத்துட்றேன், இந்தந்த காரணங்களுக்காக முடியாது
அப்படின்னு சொல்லிடுறேன். இது காரணம் என்னன்னு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சுட்டு அவர்கிட்ட சமாதானமாக இருக்கும்போது கேட்டேன். ஒன்று சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு வயதாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணோம். 2 உறவினர்கள் கேட்குறாங்க ஏன் பண்ணலன்னு. 3வது வந்து அந்த மாப்பிள்ளை வீடு ரொம்ப வசதியான வீடு. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா சார்? 2 மனங்கள் ஒன்றாக இருக்கணும், 2 உடல்களில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒன்றா இருக்கணும், 2 பேர் ஹார்மோன்ஸ் ஒன்றா இருக்கணும். என்ன இதை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அந்த நம்ம மூதாதையர். இப்போ வந்து பணம், பதவி, பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, உறவினர் கேட்குறாரு, இதெல்லாம் தப்பு. இது மாதிரி ஹியூமன் மேடு மிஸ்டேக்கினால தான் திருமணங்கள் முறிவு ஏற்படுது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு என்ன காரணம் தெரியும். டைவர்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா சரியாக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணுறது தான். விசாரிக்காத கல்யாணம் பண்ணுறது தான். இதுதான் அகெயின் ஏதாவது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுறோம். நான் ஒரு நோய் இருக்கிறத சொல்கிறது இல்லை, ஒரு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்கிறது கிடையாது, அப்புறம் வந்து கடன்களை பற்றி சொல்கிறது கிடையாது, இல்லைன்னா பெரியவங்களோட டாமினன்ஸ். என்ன கூட்டு குடும்பமாகவும் இருக்க ஆசைப்பட்றாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆமாம், இப்போல்லாம் இந்த சோகால்டு மாமியார்கள், சோகால்டு நாத்தனார்கள், இந்த சோகால்டு இந்த திருமணத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான ஆப்போனன்ட்ஸ் இருப்பாங்க, எதிர்கட்சி இருப்பாங்கள்ல, அவங்க ரொம்ப கேமஃப்ளேஜாக ஆக்ட் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் மாமியார் டைரெக்டாக திட்டிடுவா மருமகளை, இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன கேமஃப்ளேஜ்னால் வந்து எப்படி சொல்கிறதுனா குரில்லா வார் மாதிரி. என்ன தாக்குறாங்கன்னு தெரியாது தாக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பெண்கள் என்ன பண்ணுது, டென்ஷன் ஆகிடுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னா ஒரே வழி தான். நல்ல அஸ்ட்ராலஜர் அட்லீஸ்ட் ஒரு 40 years பார்த்துருக்கணும். அவர் பார்த்த திருமணங்களை வெற்றி பெற்றிருக்கணும். அந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்கணும். இல்லைன்னா நாடி, ஒரு நாடிக்கு 2 நாடி 3 நாடி ஜோசியத்தை பாருங்கள். இல்லைன்னா நல்ல ஜீவ நாடி படிக்கக்கூடியவங்கள்ட்ட பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஓகே சொன்னால், அதில் சொன்ன பரிகாரங்கள் எதுவும் வந்திருந்தால் பரிகாரங்களை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இதை பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு, இப்போ ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னா டிவோர்ஸ் அண்டு டிவோர்ஸ் தான். இப்போது எனக்கே நிறைய நண்பர்கள், இப்போ என்னுடைய அன்புக்குரிய கேமரா நண்பர்கள், எடிட்டர் நண்பர்கள்லாம் இந்த ரீல்ஸ் எடுத்து காமிப்பாங்க. சார் பாருங்கள் சார், இவர் இந்த வயசில் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த வயசில் இப்படி பண்ணியிருக்காங்க. அது வந்து ட்ரெண்டிங்க்கு போகிறதுங்க. வாழ்க்கை ட்ரெண்டிங்காக இருக்க முடியாது. வாழ்க்கை வந்து ஒரு சீரான நீரோடை மாதிரி தான் போக முடியும். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த நாடி ஜோசியங்கள் தான். சொல்லி இந்த டிவோர்ஸை தவிர்க்கிறது எப்படி, திருமணத்தை சக்ஸஸாக கொண்டு போகுது அப்படின்றதுக்கு இந்த பதில் போதுமானதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.